சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 10/4/2024 புதன்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தலாம். இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் சந்திரன், குரு, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மேச ராசியிலிருந்து வக்ரமாக மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆயிட்டார். இன்னைக்கு இன்றைய நாள் துவக்கத்துல புதன் மீனத்தில் இருக்கிறார். மேஷத்துல இருந்த புதன் வக்ரமாகி மீனத்துக்குள்ள போறார். இப்போ மேஷத்துல சந்திரனும் குருவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு மேச ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேது, கும்ப ராசியில சனியும் செவ்வாயும் இணைவு, மீன ராசியில் புதன், சூரியன், ராகு, சுக்கிரன் இணைவு. புதன் வக்ரமாக நீசமாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சமா இருக்கிறார். இந்த கிரக நிலைகள்ல தான் இன்றைய நாளானது பிறகுது. இன்றைய நாளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது வரைக்கும் ரொம்ப பக்குவமா சேமிச்சு வச்சிருந்த காசை மன சந்தோஷத்துக்காக, திருப்திக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. செலவு செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கப்படாம செலவு செய்வீங்க. மன மகிழ்ச்சி இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் குடும்ப உறவினர்கள் மூலமாகவும் செலவுகள் வரும். சந்தோஷமா ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு அதுல சிக்கனத்தை பார்த்துக்குங்க. செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு, அதுல சிக்கனத்தை பார்த்துக்குங்க. தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்றுக்க வேண்டாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ சலிப்புகள், சச்சரவுகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்களுடைய காரியம், உங்களுடைய வேலை நினைத்தபடி அதற்கு மேலும் ஒருபடி முன்னேற்றமாக லாபத்துடன் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நேரம் கருமை நேரம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, திட்டமிட்ட காரியங்கள், மனசுக்கு பிடித்தமான சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியம் நடந்தேறும். அதற்காக சில அலைச்சலும் செலவுகளும் வரும். அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்றைய நாள் உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு இன்றைக்கு உங்களுடைய தாய் தந்திருக்கிடையே ஏதாவது கோபதாபங்கள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆயிடும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் உருவாகக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலதிகாரிகள்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம். அவங்க கொடுக்குற அட்வான்டேஜ் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா போதுமானது. ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கும்போது அது பிரச்சனைகளில் போய் முடியுது. ஆனால் அட்வான்டேஜ் இன்னைக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசி இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணுங்க. புதுசாக எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. 2-3 நாளாவே சிம்மத்துக்கு சரியில்லை. இன்னைக்கும் அதை தொடருது அப்படின்னு தான் சொல்லணும். நான் புதுசாக தொழிலில் இந்த மாற்றத்தை பண்ணுறனாக்கும், அந்த மாற்றத்தை பண்ணுறனாக்கும், அப்படி எடுத்தால் நல்லா ஆகிடும், இப்படி பண்ணால் நல்லா ஆகிடும்னு சொல்லி கூட எடுக்கக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் முடியறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக முடியறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை கொடுத்தா பரவாயில்ல, பேரை கெடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் போய் முடியுது. கவனமாக இருங்க. அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. கணவன் மனைவி மட்டும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா துளாராசி. பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. நம்மளா தேடி போய் உட்காராத வரைக்கும், நம்மளா தேடி போய் பிரச்சனைகளை சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு சொல்லுது. முடிந்த அளவு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தாலே இன்னைக்கு பகுதி பிரச்சனைகள் நிவர்த்தி. நம்மளுக்கு உதவின்னு செய்ய போய் அதனால உபத்திரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் சற்று வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பேங்க் லோனுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும். இன்றைய நாள் அதுக்குண்டான வேலையில செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்.
மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குகிறது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். காதலிக்காக தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்கள் இறுதியில் லாபத்தையும் வெற்றியையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு சூழல். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லதொரு மாற்றமான ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குகிறது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்தது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தாய் வழி உறவுகள் மூலமாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எதிர்ப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி எதிர்ப்புகளை உறவுகள் கிட்ட வந்த எதிர்ப்புகளை சரியாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்துவதால் நல்லதொரு லாபத்தையும் நல்லதொரு வெற்றியும் இன்றைய நாள் உங்களால் பார்க்க முடியும். எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரத்தான் செய்யும், அதையும் சமாளிச்சிருவீங்க. ஆனால் வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும், தேவையில்லாமல் வித்த வண்டியில் காட்டக்கூடாது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்த மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போது? மனசுக்கு பிடிச்ச சில முக்கியமான மாற்றங்களை செய்வீங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது ஒரு 2 படி முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களிடம் உண்டு. உங்களுடைய சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நடந்து. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போது? பேச்சில் அப்படியே அடுத்தவங்களை கவர்ற மாதிரியான பேச்சு, அவ்வளவு ஒரு யதார்த்தம், அவ்வளவு ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் பேசுறதை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது, பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு உங்களை பேச சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. நீங்கள் சொன்ன வாக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு சூழல், குடும்பத்துக்குள்ள ஒரு சுபிச்சமான நிகழ்வு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குறது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சொல்லவே வேண்டாம். பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகே இருங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்கள் மூலமாக அதீத மன அழுத்தம் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு போயிடுவாங்க, தூண்டி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி கத்தி எல்லா விதமான விஷயங்களும் முடிஞ்சால் அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சது ஒவ்வொன்று முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் இப்படி தானே சொன்னேன், நீ ஏன் தப்பாக பண்ண அப்படின்ற மாதிரி டக்குன்னு அப்படியே மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. எந்த விதமான புது முடிவுகள் எடுக்க வேண்டாம், புதிய மாற்றங்கள் எதையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நடந்து. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.